பிரைஸ் தி லார்ட். சகரியா 9ஆம் அதிகாரம் 9 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகி மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எப்ராயிமின் நின்ற ரதங்களையும் எருசலேமின் நின்ற குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் செய்வதென்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி எப்ராயிமிலே வில்லை நிரப்பி சீயோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அவருடைய அம்பு மின்னலைப் போல புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார். சேனைகள் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் குடித்து களிப்பினால் ஆரவரிப்பார்கள். பானபாத்திரங்கள் போலவும் பலிப்பிடத்தின் கோடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்கள். அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகி அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும்